துர்காவோட அக்கா மாமாவோட ஆவிகளை நீங்க தான் போய் அழிச்சீங்க. அப்போ தக்ஷன் சொன்ன யட்சி வகைரா யாரா இருக்கும்? நீலாம்பரி யாரு, அவ செஞ்ச பாவம் என்னன்னு அவளுக்கே தெரியாது. அவளும் ஆவுடைய அப்பனும் சேர்ந்துக்கிட்டு கொஞ்சம் நெஞ்ச பாவமா பண்ணாங்க. இது ஜென்ம பகை. உங்க எல்லாரையும் ஆட்டி வச்ச அந்த விஷக்கண்ணியா துர்காவை அழிக்க இப்பவும் ஜென்மம் தாண்டி சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கா. இப்படி எல்லாருமா சேர்ந்து ஒரு பாவம் பண்ணிருக்கீங்க. ஆனா அந்த பாவத்துக்கு உங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக திரும்பவும் வந்து உங்களை தாக்குது. இத பத்தியெல்லாம் முழுசா தெரியணும்னா அந்த கதை தெரியணும். அப்பதான் எல்லா கேள்விகளுக்குமே விடை கிடைக்கும். எல்லா முடிச்சுகளும் அவளும். சொல்ல போனா துர்காவுக்கே இனிதான் தான் யாருங்கிறதே தெரிய போகுது. இப்போ யட்சியும் இல்லாம ஆவித்தன்மைக்கும் இல்லாம என்னால் ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த குழந்தை தான் அத்தனைக்கும் மைய புள்ளிங்கிறது போக போக தெரியும். அது திரும்பவும் இந்த மண்ணுல பிறவி எடுக்கும். மகாபாரதத்துல அபிமன்யுக்கு நடந்த மாதிரி கருமாறி உருமாறி செத்த பிண்டம் அது திரும்பவும் உயிர் பெறும். கூடிய சீக்கிரம் அது போல இங்கேயும் நடக்கும். காலராத்திரிக்காவா வந்திருக்கிற கனக துர்காவான நானே அதை நடத்தி காட்டுவேன். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் களை எடுப்பேன். என்னோட வதம் தொடரும்.